வணக்கம் நேயர்களே. ராஜ் டேட்டாபேஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை குரு பகவான் ராசிநாதனாக கொண்ட தர்ம சிந்தனையும் நேர்மையும் நிறைந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 2026 மாதம் என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் பிறக்கும் இந்த புதிய காலத்தில் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்வில் கிரகங்கள் எப்பேற்பட்ட மாற்றங்களை நிகழ்த்தப் போகின்றன என்பதை பார்ப்போம். தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகள் உங்களை சற்று விழிப்புடன் செயல்பட தூண்டும் வகையில் அமைந்துள்ளன. மிக முக்கியமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் கவலை வேண்டாம், 3ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள ராகு பகவான் உங்களுக்கு அசாத்தியமான தைரியத்தையும் வெற்றிகளையும் வாரி வழங்க காத்திருக்கிறார். ஏப்ரல் 14ஆம் தேதி வாக்கில் சூரிய பகவான் 5ஆம் இடமான மேஷ ராசியில் உச்சம் பெறுகிறார். எனவே சவால்களை முறியடித்து சாதனைகளை படைக்கும் மாதமாக இது அமையப் போகிறது. உத்தியோகத்தில் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு 4ஆம் வீட்டில் உள்ள சனியால் வேலைப்பளு சற்று அதிகமாகவே இருக்கும். நாம் இவ்வளவு உழைக்கிறோமே, அதற்கான பலன் கிடைக்கவில்லையே என்ற எண்ணம் சில நேரங்களில் வரலாம். ஆனால் 3ஆம் வீட்டில் உள்ள ராகு உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெறச் செய்வார். மேலதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம் தேவை. சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு இது ஒரு சுறுசுறுப்பான மாதம். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் ஏப்ரல் 14க்கு மேல் நல்ல பலனை கொடுக்கும். போட்டி பொறாமைகளை உங்கள் புத்திசாலித்தனத்தால் எளிதில் முறியடிப்பீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பண வரவு சீராக இருக்கும். ஆனால் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்தால் வண்டி வாகனம் பழுது பார்ப்பது அல்லது வீட்டை மராமத்து செய்வது போன்ற எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். எனவே வரவுக்கேற்ற செலவு என்பதை தாண்டி கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. புதிய முதலீடுகள் அல்லது யாருக்காவது கடன் கொடுப்பதை இந்த மாதம் தவிர்ப்பது உத்தமம். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சற்று அனுசரித்துச் செல்ல வேண்டிய காலகட்டம் இது. குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது உங்கள் வாக்கு மிகவும் இனிமையாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டியது அவசியம். கோபத்தை குறைத்துக் கொண்டு மற்றவர்கள் சொல்வதையும் காது கொடுத்து கேட்டால் இல்லறம் நல்லறமாக மாறும். பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் ஏற்படலாம். வீண் விவாதங்களை தவிர்த்து அமைதி காப்பது உங்களுக்கு நன்மையை தரும். மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான மாதம். ஏப்ரல் 14க்கு பிறகு 5ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் பெறுவதால் படிப்பில் நல்ல ஆர்வம் பிறக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். இருப்பினும் அர்த்தாஷ்டம சனி சில நேரங்களில் கவனச்சிதறல்களை உருவாக்கலாம் என்பதால் சமூக வலைத்தளங்கள் மற்றும் தேவையற்ற பொழுதுபோக்குகளை குறைத்துக் கொண்டு படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் தேர்வுகளில் அபார வெற்றி பெறலாம். பெண்களுக்கு இந்த மாதம் பொறுப்புகள் கூடும் மாதமாக இருக்கும். வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் அதிகம் ஓட வேண்டியிருக்கும். தாய்வழி உறவினர்களிடம் இருந்து சில உதவிகள் கிடைக்கும். வேலைக்குச் செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளையும் குடும்ப பொறுப்புகளையும் மிகச் சரியாக சமாளிப்பீர்கள். ஆபரண சேர்க்கை உண்டு. ஆரோக்கியத்தில் ஒரு கண் வையுங்கள். 4ஆம் வீட்டில் சனி இருப்பதால் நெஞ்சு சளி, மூச்சு திணறல் அல்லது உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. சரியான நேரத்திற்கு உணவு மற்றும் போதுமான தூக்கம் மிகவும் அவசியம். முக்கியமாக உங்கள் தாயாரின் உடல் நலனில் சற்று கூடுதல் அக்கறை செலுத்துங்கள். தினமும் யோகா அல்லது மூச்சு பயிற்சி செய்வது உங்கள் மனதையும் உடலையும் மிகச் சிறப்பாக வைத்துக் கொள்ள உதவும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது. அதேபோல சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்தை குறைத்து வெற்றிகளை தேடித்தரும். மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 2026 மாதம் விழிப்புணர்வுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் அனைத்து தடைகளையும் தாண்டி வெற்றி பெறும் மாதமாக அமையப் போகிறது.
நான் இதுவரை சொன்னது பொது பலன் மட்டுமே. உங்களின் தனிப்பட்ட பலன்களை பார்க்க திரையில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.